இந்த எடப்பாடிக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் போய் எங்கே சேராத இடம் தண்ணியில் சேர வேண்டாம், இப்போ சேராத இடத்துல போய் சேர்ந்துருக்காரு. அது நிச்சயமாக டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு தான். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அவர் பேர் 4 வருஷம் எடப்பாடி. இந்த எடப்பாடிக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் சொல்கிறார், நேற்று இந்தியாவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பேரணி நடத்துகிறார். அதை கூட கிண்டல் பண்ணுறான். எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்து மக்கள் எல்லாம் ஒரு பேரணியிலே அழைத்து முதலமைச்சர் தலைமையிலே செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்களுடைய ஒற்றுமையை காண்பிப்பதற்காக அதை செய்து காட்டியிருப்பவர் அவர். அதை கூட கிண்டல் பண்ணுகிற ஒருவர் தான் இன்று எதிர்கட்சியில் இருக்கார். அவர் போய் எங்கே சேராத இடம் தண்ணியில் சேர வேண்டாம், இப்போ சேராத இடத்துல போய் சேர்ந்துருக்காரு. அது நிச்சயமாக டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு தான் அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்த ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். அடுத்த ஆட்சி மட்டுமல்ல, நிரந்தர ஆட்சியை நடத்தப் போவரும் நம்முடைய தளபதி தான் என்பதை எடுத்து சொல்லி வந்திருக்கிற சகோதரிகளே, நான் இப்பொழுது ஒரு குரல் எழுப்புவேன், நீங்கள் வாழ்க என்று சொல்ல வேண்டும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி.